Wishing you all a very happy new year from Skillra. So 2026 வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளோட கேரியர் ரோட் மேப் என்ன மெடிக்கல் கோடிங்க்கு அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ். ஸோ மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் நான் 2026 இப்போ நான் கேரியர் ஸ்விட்ச் பண்ண போகிறேன், இல்லை நான் வேறு ஏதாவது ஆல்ரெடி பில்லிங்கில் இருக்கேன், கோடிங் வரணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் டோட்டலாக இந்த டொமைனில் இல்லை ஆனால் நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெடிக்கல் கோடிங் இப்போ ஒன் ஆஃப் தி பூமிங் கெரியர், ஸோ இதில் வந்து நான் என்னோடய கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே 2026ஓட ரோட் மேப் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2026 இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மெடிக்கல் கோடிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யோர் ஃபர்ஸ்ட் திங் வில் பி அ ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு டேக் அப் அ கோர்ஸ். ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் மெடிக்கல் கோடிங்கில் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது மேண்டேட்ரியாக நானே செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒரு கைடன்ஸ் அப்படின்றது மேண்டேட்ரி. மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். ஸோ ஐசிடி, சிபிடி, உங்களோட கேஸ் ஸ்டடீஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஸோ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 months அப்படின்றது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 3 months ஆஃப் ட்ரைனிங் இஸ் மேண்டேட்ரி. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ப்ராபப்ளி பை மார்ச் ஆர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து உங்களோட பாத்தை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஸோ யூ ஆல் நோ மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் சம்திங் கால் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்டட் பை AAPC அண்ட் AHIMA. ஸோ இப்போ நீங்கள் CPC சர்டிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, நான் சர்டிஃபைட் ஆகிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் அஃபோர்டபுள் அப்படின்னா நீங்கள் அழகாக CPC சர்டிஃபிகேஷன் another 1 month கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இமீடியட்லி யூல் பி ரைட்டிங் யுவர் CPC சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இந்த CPC சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா இமீடியட்லி யூ கேன் லுக் அவுட் ஃபார் அ ஜாப். ஸோ தெர் ஆர் சர்டன் கம்பெனிஸ் உங்களுக்கு CPC சர்டிஃபைட் ஃப்ரெஷருக்கே 27,000-30,000 salary கொடுக்குற கம்பெனிஸும் இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் கம்மிங் இன் ஆஸ் அ மெடிக்கல் கோடர் சர்டிஃபைட், இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகலாம். ஸோ அங்கேருந்து உங்களோட மெடிக்கல் கோடர் ஜேர்னி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 18,000 to 30,000 வேரியேஷனில் உங்களோட சேலரி இருக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 yearsல 60,000-65,000 வரைக்கும் உங்களோட சேலரி ரேஞ்ச் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பீயிங் அ மெடிக்கல் கோடர், சர்டிஃபைட் மெடிக்கல் கோடர். சரி, ஓகே, நான் வந்து 70,000 to 80,000 கட்டி சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் என்னால் எழுத முடியாது, நான் நான் சர்டிஃபைட் கோடராக என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் சர்டிஃபைட் கோடராக உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இமீடியட்லி யூ வில் பி கெட்டிங் அ ஜாப். ஓகே, ஸோ பட் இந்த சேல்ரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது சர்டிஃபைடுக்கும் நான் சர்டிஃபைடுக்கும். பட் உங்களுக்கு வந்து சர்டிஃபைடுன்றது இமீடியட்டாக 1 year கழிச்சு இமீடியட் சேல்ரி ஹைக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் சர்டிஃபைட் அப்படின்றப்போ நான் சர்டிஃபைட் உங்களால் அஃபோர்ட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியலன்னு நம்ம இமீடியட்டாக ஒரு ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒர்க்குக்கு. பட் 1 to 2 yearsக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கிடுறது தான் நல்லது. ஸோ சின்ஸ் நான் சர்டிஃபைடாக ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு சேல்ரிடு எம்ப்ளாயாக இருக்கீங்க, சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஹாவ் டு சேவ் அண்ட் ட்ரை டு ரைட் யுவர் CPC எக்ஸாமினேஷன். ஸோ தேட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் யூ வில் பி ஆல்மோஸ்ட் லைக் சேம் வே டு தி சர்டிஃபைட் கோடர். ஸோ சர்டிஃபைட் கோடருக்கும் உங்களுக்கும் ஒரு 1 year டிஃப்ரென்ஸ் இருக்கும் backlog. That is because of the certification exam. Otherwise it is same for the non certified also. There is a lot of demand for non certified coders also. So this is the roadmap for both certified and non certified. So in the follow up la nama ponom appadina by December end kulla you will be in a position of being a medical coder in any one of the top MNCs. So ipo new year and pongal offer la Skillra we have started up courses for medical coding, AI medical coding and billing. ஸோ நீங்களும் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கில்ராக்கு வாங்க, ஸ்கில்ராவில் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆல்சோ அ ஹாப்பி ஜேர்னி இன் டு த ஃபீல்ட் ஆஃப் மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங்.